தேவன் அநேக இடத்துல தன்னை யாராக வெளிப்படுத்தினார்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும்னு தன்னுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார். மோசே கிட்ட அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்கள், நீர் யாரு, உன்னை சந்தித்த தேவன் யாரு அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு மோசே கேட்கும்போது, மோசே கிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதாங்க. நீ போய் அவர்கள்ட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுங்கிற அடையாளத்தை நீ அங்க போய் சொல்லுன்னா மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினான். அவர்கள் எல்லாம் நிறைவுள்ளவர்களா அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் எல்லாம் குறை உள்ளவர்கள் தாங்க. இன்னைக்கு நாம கூட சிலரை அது என் சொந்தம் அப்படின்னு சொல்றோம். சிலரை நம்ம ரொம்ப நெருங்கினவங்களா இருந்தாலும் கூட பிறப்புகளை கூட, ஏன் சில இடத்துல பெத்தவங்களை கூட பிள்ளைங்க இதே அப்பா இது அம்மான்னு சொல்லலையா? சிலர் சொல்லியிருக்காங்க, ஹாஸ்டலுக்கு பார்க்க போகிற நேரத்தில் அப்பாவை பார்த்து கூட எங்க வீட்டு வேலைக்காரர் அப்படின்னு பிள்ளைகிட்ட என்ன செஞ்சிருக்கு, பெத்த பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லைங்க. நீங்க குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், நாம பலவீனராக இருந்தாலும், நம்ம பார்த்து பிள்ளைன்னு கூப்பிடுறதுல அவர் மிகவும் சந்தோஷப்படுகிற தேவன். அதனாலதான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் பேரை அவர் சொல்றதுக்கு ஒரு இடத்துல கூட வெட்கப்படல. ஏனென்றால் அவங்களும் குறைவுள்ளவர்களா என்ன செய்திருக்காங்க, காணப்பட்டிருக்காங்க. ஈசாக்கும் நம்மை போல குடும்பத்துல பிள்ளைகளிடத்துல வித்தியாசத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, காட்டியிருக்கிறார். ஆபிரகாமை பத்தி நம்ம படித்தோம். இன்றைக்கு ஈசாக்கினுடைய காரியத்தை உங்கள் முன்பு நான் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தார், ரெபெக்காளோ யாக்கோபின் இடத்தில் பட்சமாய் இருந்தார். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறது போலே இருக்கா? சில குடும்பத்துல சொல்லுவாங்க, எங்க அப்பாவுக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும். சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அம்மாவுக்கு தான் என்ன செய்யும் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த காடுக்கு முன்னாடி எடுத்துட்டு வரும்போது அப்படி ரெண்டு பிள்ளைகள் மேலே அப்படி ஒரு பிள்ளையை பிடிக்குன்னு சொல்லக்கூடாது. எல்லா பிள்ளைகளையும் பிடிக்கணும், எல்லா பிள்ளைகளும் உங்க பிள்ளை தான் அப்படின்னு தான் காடு சொல்லுவார். ஆனா நம்மை போல எந்த பிள்ளை நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுது, எந்த பிள்ளை நம்ம சொல்றதை கேட்கும் போது அந்த பிள்ளைக்கு மேல நம்மை அறியாமலே ஒரு பாசம் கூடி இருக்கு. அந்த பிள்ளைக்கு மேல ஒரு நேசத்தை நம்ம என்ன செய்யறோம், வித்தியாசமா தான் என்ன செய்யறோம் காட்டுறோம். இதுதாங்க யாக்கோபுடைய வாழ்க்கையிலும். அவங்க அம்மா யாக்கோபை நேசிக்கிறாங்க, ஏசாவை அவங்க அப்பா ஈசாக்கு என்ன செய்யறாங்க, நேசிக்கிறாங்க. எதனால ஏசாவை ஈசாக்கு நேசிக்கிறான்னா, அவன் கொண்டு வருகிற ஆகாரத்தின் மேல உள்ள ஒரு ருசிங்க. அவன் கொண்டு வருகிற ஆகாரம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் சமைக்கிற விதம் பிடிச்சிருக்கு. அப்போ ஒரு பிள்ளை கிட்ட ஒரு தாளந்து கூட இருக்கும்போது, எக்ஸ்ட்ரா ஏதாவது கரிக்குலம் இருக்கும்போது, நம்மை போல நம்முடைய பிதாக்களும் அந்த பாசத்துல வித்தியாசத்தை என்ன செஞ்சிருக்காங்க, காட்டியிருக்காங்க. இது அந்த குடும்பத்துல ஒரு பெரிய புரட்சியையே, பெரிய காரியத்தையே என்ன செய்தது என்பது நமக்கு தெரியும். ஈசாக்கு கடைசி நேரத்துல ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய இருதயம் பூரா ஏசாவை ஆசீர்வதிக்க வேணும்னு முடிவெடுத்துட்டு, அதனாலதான் அந்த சம்பவத்தில் சொல்ற ஏசாக்கிட்ட அவர் சொல்றாரு, நான் என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கட்டும், நீ எனக்கு நல்ல வேட்டையாடி சமைச்சு கொண்டு வாங்குற. அவனு வேட்டையாட போறான். நமக்கு அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த சம்பவம் நல்லா தெரியும். தாய் இதை கேட்கிறா. இங்க யாக்கோபை ஏசாவா மாற்றி அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு என்ன செய்யறார், ரெபெக்காள் அனுப்புறார். ஏன் ரெபெக்காள் யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும்னு அவர் நினைத்தான்னா, ஏற்கனவே அவளுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. என்ன தீர்க்க தரிசனம்னா, அவ வயிற்றுல இந்த 2 பிள்ளைகள் இருக்கும்போது அந்த 2 பிள்ளைகளுடைய மூவிங், கர்ப்பத்துல இருக்கிற மூவிங்கே ஒரு வித்தியாசம் அவளுக்கு இருக்குது. எப்பவும் உள்ள துடிப்பு மாதிரி இல்லை, இப்ப துடிப்பு எல்லாம் வித்தியாசமா இருக்கு. வளர வளர குழந்தைகளுடைய வயிற்றுக்குள்ளேயே செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்குன்னு தான் தேவனிடத்துல விசாரிக்க போகிறார். தேவன் அங்க அவளுக்கு என்ன சொல்றாருன்னா, மூத்தவன் இளையவனை சேவிப்பாங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் அவளுக்கு கிடைக்குங்க.
இப்ப அவளுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, ரெண்டாவது பிள்ளைதான் கனத்துக்குரியவனா, அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்குரியவனா, ஆசீர்வாதத்தை பெருகிறவனா இருக்க போறான்னு புரிஞ்சாச்சு. அதனால அவன் தைரியமா மூவ் பண்றான். நான் சமைச்சு தாரேன், இதை கொண்டு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கான்னு என்ன செய்யலாம் முடிவெடுக்கிறான். இதெல்லாம் அந்த இடத்துல என்ன செய்து நடக்குது. இப்போ அப்பா ஈசாக்கு யாக்கோபுன்னு தெரியாம ஏசான்னு நினைச்சு ஏசாவை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க விரும்பினாரோ அதையெல்லாம் யாக்கோபுக்கு மேல சொல்லி அவர் நினைச்சிட்டார், ஆசீர்வதிச்சிட்டார். இப்ப புரியுதுங்களாங்க? நம்மை போல நாம சில நேரம் செய்கிறது போல, நம்ம குடும்பங்கள்ல சில நேரம் நடக்கிறது போல, நம்ம குடும்பங்கள்ல நடக்கிற வித்தியாசங்கள் போல ஈசாக்குடைய குடும்பத்திலும் இதையெல்லாம் நடந்தது. இதே ஈசாக்கு எப்படி ஆபிரகாம் சாரால சகோதரின்னு சொல்ல சொன்னாரோ அதே மாதிரி ஈசாக்கும் ஒரு இடத்துல ரெபெக்காளை சகோதரின்னு என்ன செஞ்சிருக்காரு, சொல்ல சொல்லியிருக்காரு. இந்த பயங்கள், இந்த காரியங்கள் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது போல நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்து நடந்தது. இப்ப 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வரும். இப்படிப்பட்ட பலவீனமாய் இருந்த ஈசாக்கு தான், ஏசாவு மேல பட்சபாதம் இருந்த ஈசாக்கு தான், மனைவியை சகோதரின்னு சொன்ன ஈசாக்கு தான், தான் பிள்ளை இந்த பிள்ளை ருசியா சமைச்சு தாரானே அவனை ஆசீர்வதிக்கணும், தேவன் எந்த பிள்ளைய ஆசீர்வதிக்க போறான்னு அதை கேட்காம ஆசீர்வதிக்க முன் வந்த ஈசாக்கு தான் இப்போ ஒரு பிள்ளை நம்மளை ஏமாத்திட்டுன்னு வச்சுக்காங்க, ஒரு பிள்ளை நம்ம மேல வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டு வச்சுக்காங்களே, உடனே நம்ம என்ன செய்வோம், அந்த பிள்ளையை சபிப்போம், திட்டுவோம், ஏசுவோம். நம்ம 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 இருதயம் அந்த பாரம் உடைகிற வரைக்கும் என்னென்ன சொல்லுமோ எல்லாம் சொல்லுவோம். அப்படிதானே? இப்போ யாக்கோபு அப்பாவை ஏமாத்திட்டான்னு அவருக்கு தெரிந்த உடனே இந்த ஈசாக்கு என்ன செஞ்சிருக்குங்க, உடனே யாக்கோபுக்கு மேல நீ இப்படி ஏமாத்துருவேன், நீ நல்லா இருக்க மாட்ட, விளங்க மாட்ட, அப்பாவை போய் ஏமாத்திருக்க, இந்த முதிர் வயதுல போய் என்ன ஏமாத்திருக்க, எனக்கு கண்ணு தெரியலன்னு தானே நீ இத்தனை காரியத்தை செய்திருக்க, என்னெல்லாமோ சொல்லி திட்டிருக்கணும். ஆனா அதுதான் ஈசாக்கு செய்யலைங்க. அதுதான் தெய்வ மனிதன் ஈசாக்கு. நம்ம போல பட்சபாதம் உள்ளவனாய் இருந்தாலும் காடுடைய பிளான் இதுதான் தெரிஞ்ச உடனே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல யாக்கோபை கூப்பிட்டு ஈசாக்கு மீண்டும் என்ன செய்யறான், ஆசீர்வதிச்சு நீ மாமா வீட்டுக்கு போவீங்க அவனை அனுப்பி வைக்கிறாங்க. அதுதான் சொன்னேன், நம்முடைய பிதாக்கள் சில இடத்துல பலவீனங்களாய் காணப்பட்டாலும் முடிவு அவர்களிடத்துல பலவீனமாய் இருக்கல. அவர்கள் தேவனுக்குள் தேவ புருஷர்களாய் இருக்கிறத தான் கடைசியில் என்ன செஞ்சிருக்காங்க, வெளிப்படுத்திருக்காங்க. அவங்களுடைய தொடக்கங்கள், அவங்க வாழ்ந்த வாழ்க்கையின் ஆரம்பங்கள் சில தத்தளிப்புகள் இருந்தது, சில சறுக்குதல்கள் காணப்பட்டது. ஆனா முடிவு சறுக்குதலா இல்லை. ஆபிரகாமின் முடிவு சறுக்குதலா இல்லை, இங்கு ஈசாக்கின் முடிவும் சறுக்குதலா இல்லை. இத்தனையும் தாண்டி என் தேவன் என்னை அவனை ஆசீர்வதிக்க வைத்தாரானால் இவன் தான் அடுத்த ஆசீர்வாதத்துக்குரியவன் என்பதை ஈசாக்கு அறிந்தபடியினால தான் பிள்ளை அவன் என்ன செய்யறான், மனதார பிளஸ் பண்ணி நீ போயின்னு என்ன செய்யறான், அனுப்பி வைக்கிறாங்க. அதுதான் சொன்னேன், நம்முடைய குடும்பத்தில் நடக்கிறது போலதான் ஈசாக்கின் குடும்பத்திலும் என்ன செய்து நடந்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க கல்யாண வீடுகள்ல போங்க, நிச்சயதார்த்த வீடுகளுக்கு போங்க, யாரும் ஆபிரகாம் எடுத்து பேச மாட்டாங்க, யாக்கோபு எடுத்து பேச மாட்டாங்க. எல்லாருமே யாருக்கு ஸ்டோரி எடுத்து பேசுவாங்க, யாருக்கு லைஃப் எடுத்து பேசுவாங்கன்னா இந்த ஈசாக்கு லைஃப் எடுத்து தான் பேசுவாங்க. ஏனென்றால் ஈசாக்கு அவரு ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஒரே மனைவியோட புருஷனா என்ன செஞ்சிருக்கிறார், இருந்திருக்கிறார். அந்த குடும்பத்துல சில இந்த சறுக்குதல் ஏற்பட்டாலும் அவர் தேவனுக்குரிய மனுஷனா என்ன செஞ்சிருக்கார், காணப்பட்டிருக்கார். அதனாலதான் எல்லா நிச்சயதார்த்த வீடுகளிலும் ஈசாக்கு பெண் கொண்ட விதத்தையும் ஈசாக்குடைய பிளஸிங் தான் அந்த இடத்துல என்ன செய்றாங்க, பேசுறாங்க. அப்படியானா ஈசாக்கு நம்மை போல குடும்பத்துல பச்சைபாதம் பார்க்கிற மனிதனாய் காணப்பட்டான்.
காணப்பட்டாலும் பின்னாட்கள் தேவ திட்டத்தை அறிந்து பிள்ளையை ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பனா என்ன செய்தாரா மாறினாரா. இப்ப புரிஞ்சுதாங்க. நம்ம சுவாவங்களை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு காலத்துல கோபக்காரங்களா இருந்தோம், ஒரு காலத்துல தவறுறவங்களா இருந்துட்டோம், ஒரு சூழ்நிலையில நம்ம விழுந்துட்டோம். இதை கொண்டுகிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது. 50 வயசு வரை, 60 வயசு வரை, 70 வயசு வரை இந்த சுவாபத்தை கொண்டுகிட்டே, இந்த பலவீனத்தை கொண்டுகிட்டே நடக்கக்கூடாது. புருஷராய் மாறி விட வேண்டும். இதற்காக தான் இவர்களை தேவன் நமக்கு சாட்சியா என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, உங்க பேச்சை மாற்றிக்கொள்ளுங்க, உங்க பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளுங்க, உங்க சிந்தைகளை மாற்றிக்கொள்ளுங்க. ஏனென்றால் தேவ புருஷர்களை பார்த்து ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் சொல்றதுக்கு சாதாரணமா அவர் சொல்லல. அவர்களுக்குள்ள ஏதோ ஒன்றை அவர் என்ன செய்றார், பார்க்கிறார். அவருடைய இருதயத்தை அவர்களுக்குள்ள அவர் பார்த்தார். அவர்களுடைய ஏக்கங்களை அவர்களுக்குள்ள பார்த்தபடினால்தான் அவர்களுடைய தேவன் சொன்னார். ஏதோ ஒன்னுதான் உங்ககிட்ட பார்க்கிறார். ஏதோ ஒண்ணுல உங்களை அப்படி தூக்கி எடுக்க தேவன் விரும்புகிறார். அவருக்கு நம்ம கொடுப்போமா, நம்ம மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.